ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். யாரும் வீடியோ பார்க்குறதே இல்லை. ஏன்னா லைவ் போடும்போது எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ லைவே போடுறதுக்கு இல்லை, ஏன்னு தெரில. அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க யூடியூப்ல இருந்து. அந்த குழந்தைங்க ஃபோன் எடுத்து பார்த்துட்டாங்க அந்த அந்த லைவ் போடும்போது. அது ஒரு குற்றம்ட்டாங்க. இப்போ நம்ம இந்த ருத்ரங்கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் போகிறது, அங்கங்கே போய் நான் நிற்கும்போது வண்டி வாகனங்கள் போகிறது, ஒரு அழகான வளைவுகள் சூப்பராக எப்படி வண்டி அவங்கவுங்க எந்த பிரச்சனையும் இல்லாத போகிறாங்க வராங்க அப்படிங்கிறதெல்லாம் விதவிதமான வண்டிகள் அத்தனையும் நம்ம எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டோம். இப்போது அதையும் தொடர்றேன். அப்போ கோயிலுக்கு போகிறது ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ அந்த ருத்ரங்கதையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதை பற்றி சொல்ல போகிறேன். ருத்ரன் மனைவி மது, அவங்க ருத்ரனோட அம்மா ராஜம், பக்கத்து வீட்டு சரசு இவங்களாம் தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மது கோவச்சிக்கிட்டு சமையலுக்கு ஆள் வைக்க சொல்லி சாப்பாடுலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. இங்கே ருத்ரன் சமையலுக்கு ஆளே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அவர் ஒரு அம்மா அதான் அந்த மதுவோட அம்மா வீட்டில் வேலை செய்கிற அம்மாவோட பொண்ணு வீட்டில் தான் இருக்குது. எனக்கு வேலைக்கு அனுப்ப பயமாக இருக்குது. ஒரே பொண்ணு தான் எங்கள் வீட்லேயும் இல்லை. அது தனியாக வீட்டில் விடவும் பயமாக இருக்குது. அதனால் உங்கள் பொண்ணு வீட்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும், ஈவினிங் போய் நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லவும், ருத்ரனோட மாமனார் வீட்டுக்கு சமையல் செய்ய ஆள் வரும், நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ருத்ரன் குதிப்பார். எப்படி அதெல்லாம் முடியாது, என்னாலாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு நானே கொடுத்துறேன்னு கூட சொல்லுவார் அவர். இருந்தாலும் முடியாதும்பாங்க. அப்போ அவங்க அம்மா, ருத்ரனோட அம்மா தான், சரி வர சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், அதனால் எல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் கிடக்குறான்னு சொல்லிடுவாங்க. அது எப்போ சமையலுக்கு ஆள் வைக்கிறாங்களோ அப்போ தான் வருவன் மாதிரி இருக்காங்க. ருத்ரன் ஃபோன் பண்ணுறதும் இல்லை, பணக்கார வீட்டு பொண்ணு அது. ருத்ரனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஒரு ஏழை பொண்ணு தான் காதலிச்சது. ஆனால் ருத்ரன் அவங்க அம்மா கட்டாயப்படுத்தி வேறு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அது பணக்கார பொண்ணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ இந்த அம்மா தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. உடம்பு சரியில்லாது போயிடுச்சு. அன்னைக்கு நம்ம போய் வேலை செய்கிறதா சமையல் செய்கிறதான்னு தான் அந்த மதுக்கு வச்சுட்டு போனது. இப்போ ருத்ரன் வீட்டுக்கு அந்த சமையல்காரம்மா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. கோபம் ருத்ரன் ரூமை விட்டு வெளியே வர்றதில்ல. நீ சமைச்சா தான் சாப்பிடுவேன், அவங்க ஆள் போட்டு சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துடுது. அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க, இங்கே செய்யணும், இதை செய்யணும், இந்த மாதிரி குழம்பு வைக்கணும் எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வளர்மதி, அவங்க அம்மா பேர் சொர்ணம் சொல்லிட்டு போகிறாங்க. சரி, எங்கள் பொண்ணு ஈவினிங் வரலாம் இங்கே இருக்கட்டுங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. ருத்ரன் அவங்க அம்மா சரிங்க பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டுருவாங்க. கொஞ்சம் பிரியாக மனசாக தான் போவாங்க. வளர்மதியும் புது இடம் என்ன பண்ணுவோமோ தெரியலன்னு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஒன்றும் பயப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ருத்ரன் அவங்க அம்மா சொல்லிகிட்ருப்பாங்க. ஏன் உனக்கு ஏற்கனவே உங்கள் முதலாளியம்மா தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், வளர் தெரியுங்க, அவங்க வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் பேசுனது கூட இல்லை, ஒரு நாள் கூட அவங்களாம் என்கிட்ட பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிற, பேசவே மாட்டாங்களா அப்படின்ட்டு ராஜப் கேட்பாங்க. ஆமாம்மா, அவங்க ரூமை விட்டே வெளியே வரமாட்டாங்க, எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குமா, அவங்க கூட நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், ஆனால் அந்த அம்மா வரவே மாட்டாங்க. மது அம்மா நான் பார்த்ததே இல்லை, ஏதோ ஒரு நாள் தான் அதிசயமாக பார்த்துருக்கேன் அப்படின்னு வளர் பேசுவாங்க. நல்லா பேசுகிறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எங்கள் அம்மாப்பேட்டையில் தான் இருக்கிறேன். நான் கொஞ்சம் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். ஒரு ஹீரோய்க்கு டப்பிங் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். ஆனால் அவங்க வரலங்கிறதுனால கட்டுப்பாகி புலம்பிக்கிட்டு இருப்பேன். இப்போ கோயில் பாட்டு பாடுங்கிறதுக்காக தான் மியூட் பண்ணிட்டேன். நான் பேசுகிறது மட்டும்தான் வரும். அந்த ருத்ரன் கதையில் அந்த அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணு வந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் நல்லா சமையலை கற்றுக் கொடுப்பாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் சமையல் செஞ்சு கொண்டுகிட்டு போய் ருத்ரன் ரூமில் கொடுத்தா
ருத்ரன் ஓவராக குதிப்பார். நான் சாப்பிடவே மாட்டேன், நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெடியாகி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க சாப்பிடாமையே. அந்த பொண்ணு சமையல் ரூமில் இருக்கும். நாங்கள் அந்த பக்கம் கூட பார்க்குறதில்ல, கோவத்தில் போயிடுறது. அப்புறம் சரி அவன் சாப்பிடாட்டி போகிறான், நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணு நினைக்கும், ஏன் நான் வந்தது யாருக்கும் பிடிக்கலையா மேம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா அப்படிலாம் இல்லை, அவங்க மது வீட்டுக்காரர் தான் அவங்க வந்து உங்கள் முதலாளி அம்மாவோட மருமகன் தான். அவங்க 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் ஒத்து வரல, அதனால் கோவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னா போயிடட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு, ஐயோ சாமி நீ போயிடாத, நீ போயிட்டா மது இங்கே வரவே வராது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லவும், சரின்னு அது என்னடா நம்மளால் பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஈவினிங் வரல அங்கேயே தான் இருப்பாங்க. இதை சமையல் செய்கிறது, வீட்டை சுத்தம் பண்ணுறது, அப்படியே இப்படின்னு வேலை சரியாக போயிடுது. ஈவினிங் ருத்ரன் வருவாங்க. வந்துட்டு ரூமுக்கு போகவும் அவங்க அம்மா போய், இப்போயாவது சார்ந்தா டீயாவது குடி, நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நிஜமாக நீ தான் போட்டியா? நான் அனுப்பின ஆளில் தான் போட்டு அதில் தான் நீங்கள் திங்குறீங்க, சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க, அவங்க செய்கிறது தான் நீங்கள் சாப்பிட்றீங்கன்ட்டு அங்கே இருந்துக்கிட்டு அவள் ப்ரெஷர் கொடுப்பாள். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருத்ரன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ டீ குடி, நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு சமைச்சு கூட தரேன் அப்படின்னு சொல்லி டீ குடிப்பாங்க. ருத்ரன், யார் இந்த பெரிய வில்லன் மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கண்ணுக்கெல்லாம் வில்லன் மாதிரி தெரிவாங்க. ருத்ரன் தான். அப்புறம் அப்படியே சமையல் அறையிலேருந்து எட்டி பார்ப்பாங்க. வளர்மதி பார்த்தாங்கன்னா அப்படியே ஷாக்காக நின்றுறாங்க. ஏன்னா வளர் தான் ருத்ரனோட முதல் நாள் காதலி. அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் இல்லாதவங்கிட்ட பொண்ணை லவ் பண்ணுறியாடான்னு சொல்லி திட்டி அவங்க அம்மா தான் இந்த பெரிய இடத்து பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வச்சது. ஆனால் ருத்ரனுக்கு தெரியாது அந்த வளர்மதி தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கான்னு சொல்லி. அதை பார்க்குறதே இல்லையே. அப்போ வளர் அவங்க மூஞ்சிலேயே நம்ம முழிக்கக்கூடாது, இங்கே இருக்கிறதே தப்பு, நம்ம போயிடணும்னு சொல்லி ஏதோ நினச்சிக்கிட்டு கல்யாணம் ஆகிடுச்சி, நம்ம குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்தவொடனே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. நாங்கள் இப்படி தான் லவ் பண்ணோம், ஆனால் அவங்க இப்படி வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுதான் மதுமா தான் அந்த வீட்டுக்கு போனது, நான் அங்கே போய் சமையல் செஞ்சால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிப்பாங்க. அப்புறம் அந்த மதுவோட அப்பா கிட்ட சொல்லுவாங்க, சார் நாங்கள் அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு போகலன்னு சொல்லுது, உங்கள் மருமகனுக்கு பிடிக்கலையா அங்கே வேலை